தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தினாலும் அனந்த ஞானத்தினாலும் 500 அவருடைய அனந்த ஞானத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். அதனுடைய தலைப்பு என்ன? இந்த சீரீஸ் அதனுடைய தலைப்பு என்னென்றால் 500 ஹிஸ் விஸ்டம், சாவரின் விஸ்டம், ஹிஸ் சாவரின் விஸ்டம் 500, அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 9வது அனந்த ஞானம் என்ன தெரியுமா? காட்ஸ் விஸ்டம். சாகடி சாகடி சாகடி. ரைட்? மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். சாவை சாகடித்து சாவாமையை நிலைநிறுத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் 6:58 நிறைவேறுவதாக என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது என்ன? யோவான் 6:58, அவருடைய மாமிசத்தை நாம் புசிக்கிறதுனால நமக்கு மரணமே கிடையாது. ரைட்? சொன்னவர் யாரு? பவுல் சொன்னால் கூட நான் அதை சீரியஸாக எடுக்க மாட்டேங்க, அவ்வளோ சீரியஸாக எடுக்க மாட்டேன். ஆனால் சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுனால, ஆவியானவரும் அதை எனக்கு அடிக்கடி நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறதுனால இந்த செய்திக்கு பேர் என்ன? சாவை சாகடி சாகடி சாகடி. வேதத்திலிருந்து பல சான்றுகளை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏனையா அவர் மரணத்தை ருசி பார்த்தா? இப்படி கேட்குறேன். ஏன் அவர் பாடுகளை அனுபவித்தார் தெரியுமா? நாம எந்த பாடும் படக்கூடாது என்கிற ஒரே ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக தான் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார். ஏன் ஒரு கேவலமான மரணத்தை ருசி பார்த்தார்? என்னுடைய பிள்ளைகள் கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அலங்கோலமான நிலையிலே அவர் தொங்கினார். ஏன் துக்கம் நிறைந்தவரானார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் எந்த விதத்திலும் துக்கம் அடையக்கூடாது என்கிற காரணத்திற்காக மாத்திரம்தான் சிலுவையிலே துக்கம் நிறைந்தவரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆவியானவர் இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டமும் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. மனக்கண்களை குருடாக்கி வைக்கிற குருட உன்னை நான் சாகடிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. யோவான் 6:58 என்னங்க சொன்னாரு? என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் மாண்டு போனார்களே, அப்படி உனக்கு மரணம் கிடையாது, என்றென்றைக்கும் பிழைப்பாய். அது எங்கே ஆர்டைன் பண்ணப்பட்டது? நம்முடைய முதல் பெற்றோர் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே அவர்களுக்கு சாவாமையை தான் தேவன் வைத்திருந்தார். இழந்து போன அந்த இம்மார்டல் லைஃபை 19:10 லூக்காவில் சொல்கிறார். எப்போ இழந்து போன மரியாமையை, சாவாமையை மீட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. சீரியஸாக இருங்கங்க. உங்கள் கேன்சர் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், சர்க்கரை வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், விழுந்து போன உலகத்தில் நம்முடைய முதல் பெற்றோர் கீழ்ப்படியாமல் போனாங்க இல்லையா? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. எதில் விசுவாசம் இல்லை? நாம் இப்பொழுதே தேவனை போல தான் இருக்கிறோங்கிற விசுவாசம் இல்லை. எனவே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதோடு கூட எதையும் இழந்து விட்டார்கள். தீர்க்காயுசை இழந்துட்டாங்க, நிரந்தரமான வாழ்க்கை இழந்துட்டாங்க, ஜீவனை இழந்துட்டாங்க. அதைத்தான் 6:3 சொல்கிறாரு. அங்கே ஆதியாகமம் 6:3 என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதன் 120 வருஷம் வாழுவான்னு சொல்லிட்டார். ரைட்? ஏன்? அதுக்கு இன்னும் பரிகாரம் பண்ணப்படவில்லை. என்ன பரிகாரம் பண்ணப்படவில்லை? அந்த சாபத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமாகவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாபமானார் பாருங்கள். அப்பொழுது இட் வாஸ் ஆல்சோ ரெஸ்டோர்ட் டு த ஒரிஜினல். அதைத்தான் யோவான் 6:58 சொல்கிறேன். எப்போ என் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட போகிறதுனால உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரைட்? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். எதையெல்லாம் தேவன் சாகடிக்க ஆயத்தமாக இருக்கிறார் தெரியுமா? உங்கள் தரித்திரத்தை, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய கவலையை, உங்களுடைய ஏழ்மையை, பரிதாபமான வாழ்க்கையை, வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை, குழந்தை இல்லாத வாழ்க்கையை, அறுவடை இல்லாத ஊழியம் எல்லாத்தையும் சாகடிக்க போகிறாருங்க. பல உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அநியாயமாக எலிசா 42 பிள்ளைகளை சாகடிச்சாங்க, ரைட்? அந்த பாவம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? இவர் என்ன சொன்னார்? வனாந்தரத்தில் வழிய காட்டுக்குள்ளோடி போயிருக்கிறார். அங்கே கொஞ்சம் பையங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே போகிறார். ஒழுங்காக ஓரமாக போக வேண்டியதானே? உடனே எல்லாரும் கேலி பண்ணுறா, மொட்டை தலையான்னு சொல்லி. உடனே அவர்களை சபிக்கிறார். அப்பொழுது 2 கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை சாகடிச்சிட்டு, ரைட்? இயேசு கிறிஸ்துவுடைய அல்லது தேவனுடைய கோபம் அவன் மீது வரவில்லை. அநியாயமாக இத்தனை பிள்ளைகளை சாகடித்தாலும் அந்த உறவு துண்டிக்கப்படவில்லை. தேவன் எலிசாவை கொண்டு என்னென்ன காரியங்களை சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ அத்தனையையும் சாகடித்தார். நீ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இது கொலைக்கு சமமானதானங்க. அநியாயமாக innocent 42 children were killed. ரைட்? உங்களுக்கு வாசிக்கணுமா? அதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 24வது வசனம். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். The book of 2 Kings chapter 2 verse 24. அப்பொழுது அவன் திரும்பி, அந்த கேலி செய்த பிள்ளைகளை திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறிட்டு போட்டது. எவ்வளோ பெரிய அக்கிரமம் இல்லைங்க? ஆண்டவரோடு உள்ள உறவு துண்டிக்கப்படவில்லை. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்கிறான்! ஆண்டவருடைய உறவு, ஆண்டவருடைய அன்பு எலிசா மேலே தொடரத்தான் செய்தது, ரைட்? மாத்திரமல்ல, தேவன் அவனை ரிஜெக்ட் பண்ணலை. போப்பா, நீ எனக்கு வேண்டாம், பெரிய அக்கிரமம் பண்ணிட்டா, அதையும் செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, அவரை கொண்டு அநேக பிரச்சனைகளுக்கு சாவு கொடுத்தாருங்க. அதுதான் இன்றைய தியானம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலுடைய சேனை சாக போகிறாங்க. ஏன்னா தண்ணீர் இல்லை. சத்துருவை யுத்தத்தில் சந்திக்க செல்லுகிற வழியிலே அந்த யுத்த வீரர்களுக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் சாக போகிறாங்க. அந்த சாவையும் எலிசாவை கொண்டே சாகடிக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? வசனம் எடுக்கணுமா? 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஓகே, அதே வாசித்துருவோம். The book of 2 Kings chapter 3 verse 17. நீங்கள் காற்றையும் இது எப்படி சாகடித்தான் பாருங்க. தண்ணீர் தாகத்தை அந்த எலிசா எப்படி சாகடித்தான்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேற அவனுக்கு திமிர் பிடிச்சு சொல்றாங்க. அருமையான தேவர்களே, நீங்கள் சொல்லுவது தேவன் சொல்லுவது சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டு ஒரு வெளிப்பாட்டின் அறிவோடு விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பவுல் இந்த எலிசா பல இடத்துல சொல்ற, டே கர்த்தர் சொல்றாடா, டே நான் சொன்னா கர்த்தர் சொல். ஐயா, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லாதவன் பேசுகிறான். ஓகே, பாருங்கள், இதில் ரொம்ப சுவராசியமான சில காரியங்கள். முதலாவது பாருங்க, நீங்கள் அறிகுறியே பார்க்க மாட்டீங்க. ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன், 10 வருஷம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைகிறாங்க. 2 வீடுகளிலும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒட்டிட்டாங்க, இந்த வீடு ஏல விடப்படும் என்று சொல்லி. ஃபோனில் அழுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், 30 நாட்களிலே உங்கள் கடன் அடைந்து விடும். ஹல்லேலூயா. 15 நாளில் கடன் அடைஞ்சிட்டுங்க. ஏன்? கடன் பிசாசை சாகடிக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய நாவலே இருக்கிறது என்கிற ரகசியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் எல்லா பஞ்சத்தையும் நான் பஞ்சா பரத்துறேங்க. ஃபுட்பால், ஹாக்கி விளையாடுறேன். 1 கோடி ரூபா கடன், 2.5 கோடி ரூபா கடன், 10 லட்ச ரூபா கடன், தூள் நொறுங்கி போகிறதுங்க. ஏன்? நாவில் உள்ள அதிகாரம். நாவு 25 நேரத்துக்கு மேலே படிச்சுட்டேங்க. அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க. நீங்கள் இந்த நாவு புஸ்தகத்தை நீங்களும் ஒரு 10 நேரமாவது படியுங்க. எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. 100 ரூபா தாங்க, 90 ரூபா தான்.
இந்த எலிசா ஒரு 10 பிரச்சனையை சாகடிச்சிருக்காங்க. அவனை விட டபுள் பங்கு புல்டோசர் பவர் எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குது. அறிவு தான் இல்லை. யூ ஆர் அ பவர் கேரியர், யூ ஆர் அ பவர் ஹவுஸ். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 7:38, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், என்னது, பிரச்சனைகளை சாகடிக்கிற வல்லமை உங்களிடத்திலிருந்து 24/7 எப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை அறிஞ்சான் பாருங்க எலிசா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அவனுக்கு முழு வேத புஸ்தகம் இல்லை, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு நிறைவாக இருக்கிறது, அந்த அனுபவம் இல்லை. அவன் அவ்வளவு திமிரா பேசினான் என்றால், திமிர்வாதம் பிடித்து நம்ம ஒதுங்கி வாழலாம். யார் ஒதுங்கி வாழுவா? திமிர்வாதம் பிடிச்சி எனக்கு நடக்கவே முடியாதியா, ரைட்? நீங்கள் திமிர்வாதத்தினால் பிடிக்கப்பட்டவர்கள்ல, திமிருனால அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினால, வல்லமையினால, சூப்பர் நேச்சுரல்னால நீங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ முதலாவது தண்ணீர் பிரச்சனையை சாகடித்தான். இரண்டாவது பாருங்க, கடன் பிரச்சனையை சாகடிக்கிறான். இதே எலிசாவிடத்திலிருந்து ஒரு 1/2 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் எப்படி சாகடித்தான். இன்றைய தலைப்பு என்ன? சாகடி சாகடி சாகடி. கில் இட் கில் இட் கில் இட், டெஸ்ட்ராய் இட் டெஸ்ட்ராய் இட் டெஸ்ட்ராய் இட், டெலிட் இட் டெலிட் இட் டெலிட் இட். ஹல்லேலூயா. இவன் எப்படி கடன் பிரச்சனையை சாகடிக்கிறான் பாருங்க. தீர்க்கதரிசியின் மனைவி விதவை, எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை பாருங்க. எப்படி இருந்திருப்பா? புருஷன் இறந்துட்டான், அவர் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் இன்றைக்கி உங்கள் கணவன் வாங்கி வைத்திருக்கிற கடனை சுமந்து கொண்டு இருக்கிற சகோதரியை இதை கேளு, இந்த செய்தியை ஒரு 10 நேரம் கேளு. கடன் பிரச்சனை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய வியாதி பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய கேன்சர் வியாதியை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய கண்ணீரை தேடியும் காணாதிருப்பாய். ரைட். பாருங்கள், இவன் எப்படி அந்த கடன் பிரச்சனை தீர்த்து வைத்தான்? வாசிக்கவா? இதே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே அவன் என்ன செய்கிறான் கேளுங்க. ஏம்மா, அருமையான தேவர்களை, நான் யோசித்து பார்க்குறேன். இயேசு ஃபாலோ பண்ண அதே சிஸ்டத்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எலிசாவாலே இந்த பூமியிலே செயல்படுத்த முடிந்ததுங்க. அவன் என்ன சொல்ல, ஓட்ட என்னமா இருக்கு, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குங்கிறான். அந்த கதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு டைம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? ஏம்மா, உன் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ள குடத்தெல்லாம் வாங்கு, நீனும் உன் மகனும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க, அறையை பூட்டிருங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருக்குல்ல, அதை ஊற்று, எல்லா குடமும் நிரம்பும். கடன் பிரச்சனையை சாகடித்த எலிசா மூலமாக கற்றுக்கொள்ளுகிறீர்களா? 2 ராஜாக்கள் முதல் 12 அதிகாரங்களை வாசிங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் தேவன் தம்முடைய தாசனாகிய எலிசாவை கொண்டு எப்படி சாகடித்தார், அதே கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மரணத்தை சாகடியுங்க, கடன் பிரச்சனையை சாகடியுங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்றால் அவன் சொல்கிறான். ஓகே, பாருங்கள் 7வது வசனத்தில் அவன் சொன்னபடியே செய்தி எல்லாம் ஃபுல்லாயிற்று, குடங்களெல்லாம் நிறைஞ்சிட்டு எண்ணெயினால். அவன் என்ன சொல்லுறான் பாருங்கள். த புக் ஆஃப் 2 Kings chapter 4 verse 7, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கடனை அடைக்கிறது மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் அவங்க அதுக்கு பிறகு ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருப்பாங்கங்க. ஒரு நாள் கடன் பிரச்சனையாக வந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்? சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ரைட். 2 கொரிந்தியர் 9:8, ஏனையா அவர் தரித்திரரானார்? ஏன் அவர் ஏழையானார்? எங்க சிலுவையில் ஓ மேலே இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் ஏழையானார். அவர் மேலே இருந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை நிரத்தி விட்டதுனால, அவர் மேலே இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்து உன்மேல் வைத்ததுனால நீ கோடீஸ்வரன். ஹல்லேலூயா.
கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நீ. இன்பம் 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 உன் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பம். ஏன் நீ கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரி. எப்படி நீ கோடீஸ்வரி ஆனாய் பாடட்டுமா? மாமிசம் பூசித்தாய், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினாய், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. ஆரோக்கியம் அடைந்தாய், செல்வந்தனானாய். நான் ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்தனானே. கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரி நீ. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ எப்படி கடனை சாகடித்தா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணான். இதே பிரின்சிபல்லாம் இயேசு ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய 5 அப்பம் 2 மீனை 25,000 மடங்காக பெருக பண்ணி அத்தனை பேரும் சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சொல்கிறேன் பாருங்க, எப்பா கடனை தீர்க்கிறது மாத்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல. இனி உன் வாழ்க்கையில் நீ ஜீவிப்பதற்கு எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள் அருமையானவர்களே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வீட்டில் அரிசி வாங்க பணம் இல்லையா? எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? அரிசி பாத்திரத்தை பார்த்து பேசாதவர்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்கள். எதுக்குயா இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்? எதுக்கு ஊழியக்காரனை தேடுறீங்க? அரிசி பானையை பார்த்து பேசுங்க, எண்ணெய் பாட்டில் பார்த்து பேசுங்க. அருமையான தேவர்களே. 3வது பாருங்கள், சுனேமியா கிளவி ஆயிட்டா பிள்ளை இல்லை. கர்த்தர் நல்லவர் பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிளவி வேற ஆயிட்டா. அந்த மலட்டுத்தன்மையை சாகடித்த எலிசா மூலமாக நீங்களும் பேசுங்க. ரைட்? அவன் என்ன பேசுகிறான்? ஓ ஹல்லேலூயா, என்ன பேசுகிறான் பாருங்கள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கிட்ட காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து, பிராண உற்பத்தி காலம்னா 10 மாசத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பா. இது சொன்னபடியே நடந்துட்டு. வாசிங்க. ரைட்? சிலர் கேட்பாங்க, என்னுடைய கிராண்ட் டாட்டர் கேட்குறா, தாத்தா எப்பொழுதுமே நீங்கள் ஆண் பிள்ளையே உனக்கு தானியல்னு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்கிறீங்க, ஏன் ஒரு பெண் குழந்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்க? ஐயா, பைபிள் ரெஃபரன்ஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். சுனேமியாளுக்கு அவன் ஒரு பையன்தான் பிறப்பாங்கிறான். எலிசபெத்துக்கு ஒரு பையன்தான் பிறப்பாங்கிறான். ரைட்? வேற யாருக்கு? மேரிக்கு. அதனால தான் இந்த பைபிள் ரெஃபரன்ஸை விட்டு போகிறதே இல்லை. சமீபத்தில் ஒரு மகளுக்கு பேபி சரவணன், நான் சொன்னேன், நீ இத்தனை நாளில் கன்சீவ் ஆயிருமா, உனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொன்னேன். போன மாதம் ஒரு பொண்ணை பெற்று எடுத்துட்டான். நான் வைக்கப்பட்டு போகிறதே இல்லை. ஏன்னா நான் பைபிளை ஃபாலோ பண்ணுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் அடிப்படையில் நீங்கள் பேசுங்கங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. வெளிச்சம்தான் தேவை. தேவன் உறவிலே உன்னை விட்டு ஒதுங்கி விடவில்லை. உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்கும் போதும், உன்னுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும் பொழுது அவர் உறவை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அதனால தான் நான் அந்த முதல் பாயிண்ட்டை எடுத்தேன். என்ன பாயிண்ட்? 42 பிள்ளைகளை அநியாயமாக சாகடித்தவனை கொண்டு எத்தனை பிரச்சனைகளை சாகடித்தார் தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். அவர் தாவீதை போல எழும்பு, இன்றைக்கு உன் தலையெடுப்பேன். எலிசாவை போல எழும்பு, ஓ 10 மாதத்தில் உனக்கு குழந்தை பிறக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்து பாருங்க, அதே சுனேமியால் குழந்தை பெற்றது, செத்து போயிடாத குழந்தை. அந்த சாவையும் அவன் சாகடித்து அந்த குழந்தைக்கு ஒரு ஜீவனை கொடுத்தானே. உங்கள் வீட்டில் யாராவது செத்து போயிட்டா அடக்கம் பண்ணாத. ஏதாவது உங்கள் தெருவில் பாடி வச்சுருக்காங்கன்னா லீவு போட்டு அதை எழுப்புப்பா. நான் தான் அதை போன 400 செய்தியில் கொடுத்துருக்கேன்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசு அற்புதர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த பேப்பரை வச்சிடுங்க, அது அந்த பாடி மேலே வைங்க, அல்லது என்ன செய்யுங்க, தலையணைக்குள்ளே வைங்க, பேசுங்க. தபித்தாலே எழுந்துரு, லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. சாவை சாகடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அடுத்தது பாருங்க,
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சமையல் பண்ணணும். காட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான்ல இவன். ஒருவேளை எலிசா அப்போ என்ன மார்க்கெட்டாக இருந்திருக்கும். காடுகளுக்குள்ள உள்ள காய்கறிகளை போட்டு என்ன செய்கிறான், கூழு காய்க்கிறாங்க. ஒருத்தர் என்னது ஆர்வ கோளாறுல அழகாக இருக்க கொம்படி காய் 10 காயை பறித்து போட்டான். 100 பேருக்கு சமையல் வச்சுடுங்க. பாய்சன் ஆயிடுச்சு. அந்த பாய்சனை சாகடித்து பாயாசமாக்கினான் பாருங்கள். அதை வாசிக்கணுமா வாங்க. நீ இது எல்லாமே அருமையானவர்களே. அந்த 12 அதிகாரங்கள் மிக மிக முக்கியமானவைகள். அந்த இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை பண்ணாதீங்க. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனை மட்டுப்படுத்த ஒரே காரணம், தேவன் அங்கே செய்த அற்புதங்களை நினையாமற் போனார்கள். செங்கடலை 2ஆக பிளந்ததை நினையாமற் போனார்கள். 78:41 படிங்க சங்கீதம். நினைக்கல அற்புதங்களை, நினைக்கல அற்புதங்களை, தியானிக்கல. 10 வாதைகளினாலே அந்த பார்வோனை பாடாப்படுத்தி இவர்களை விடுவித்து வந்தாரே, அந்த 10 அற்புதங்களை அவர்கள் மறந்து போனார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், 2 ராஜாக்கள் முதல் 12 அதிகாரங்களை நீங்கள் 12 மாதம் தியானிக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு விடும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லா தேவையில்லாதவைகளை எல்லாவற்றையும் சாகடிப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்புறம் பார்த்தா ஒரு சாப்பாடு தான் இருக்குது. ஸ்விக்கி பாய் சாப்பாடு கொண்டு வரா. இங்கே பார்த்தா எத்தனை இருக்குது? 100 பேர் இருக்காங்க. தலைவர் மத்தியில் உட்காந்துருக்கிறாரு. எலிசா சாப்பாடை தூக்கி தூக்கி காட்டுருப்பா. ஐயா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், சாப்பாடு கொண்டு. தம்பி ஸ்விக்கி பாய் எல்லாருக்கும் கொடு, 100 பேருக்கும் கொடு. அவன் முழிக்கிறான், தலைவரை உங்களுக்கு மாத்திரம்தான் கொண்டு வந்திருக்கேன். தம்பி எனக்கு தெரியும். இந்த 100 பேரும் சாப்பிட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு மேலேயும் மீதி இருக்குமா? அவன் சொன்னபடியே ஆயிற்று. அருமையானவர்களே, பற்றாக்குறையை சாகடித்த எலிசாவோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அடுத்து பாருங்கள், குஷ்டரோகம். அந்த நாட்களில் குஷ்டரோகம் வந்தால் ஊரை விட்டு வெளியே போயிடணும். அதுக்கு மெடிசனே கிடையாது. சிம்பிளாக சொல்ல, எப்பா அந்த ஆற்றுல போய் முங்க சொல்லுப்பா. குஷ்டரோகத்தை சாகடித்த எலிசாவை பின்பற்ற போகிறீர்களா? ராட்சதனை வீழ்த்திய, ராட்சதனை சாகடித்த தாவீதோடு சேர மாட்டீங்களா? இருளை விரட்டி அடித்து சாகடித்த யோசுவாவோடு சேர மாட்டீர்களா? ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் இப்போ என்னெல்லாம் சாகடிக்கணும் ஒரு லிஸ்ட்டு சொல்லட்டுமா? எல்லாவற்றுக்கும் பவர் நாவல் இருக்குது. ரைட். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், யோசேப்பை போல பஞ்சத்தை சாகடியுங்கள். ரைட். அடுத்து என்னது? எலிசாவை போல பட்டினியை சாகடியுங்கள். அது உங்களுக்கு சாத்தியம். அவன் எப்படி பட்டினியை சாகடித்தா, நாளைக்கு இந்த நேரம் இங்கே எல்லாமே இலவசமாக கிடைக்கும் என்று பேசினது போல பேசத்தானே ஆண்டவர் சொல்லுகிறாரு. பேச்சில் அவ்வளவு பவரை வைத்திருக்கிறாரு. மார்க்கு 11:23, எவனாகிலும் எவளாகிலும் எந்த குப்பா சுப்பானாகிலும் மலை போல இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பேசினா அந்த பிரச்சனையை சாகடிச்சிடலாமே. ஹல்லேலூயா. நீங்கள் எதில் சிக்கியிருக்கீங்க? பண பிரச்சனையா, அல்லது உங்கள் புருஷன் குடிக்கிறானா, உங்கள் மகளுக்கு திருமணமாகவில்லையா, திருமணமானால் குழந்தை இல்லையா? எல்லா பிரச்சனையையும் சாகடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உள்ளேயே தேவன் வைத்திருக்கிறார். அது நாவில் நீங்கள் பேசும்போது அது வெளிப்படுகிறது. பேதுருவை போல அந்த வியாதிகளை சாகடியுங்க. ரைட். அப்புறம் யாருங்க? ஹல்லேலூயா. யார்? எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, யாரு? பீட்டரு, பவுலு மரணத்தையே சாகடித்தார்களே, சாவையே சாகடித்தார்களே. இதுக்கு தாப்பா லூக்கா 9:1 சீசர்களுக்கும் நமக்கும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. சிம்பிளாக சொல்லிட்டேன். எப்போ வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டே போங்க, போய் அற்புதம் பண்ணுங்கன்ட்டார். தெர் இஸ் நோ ஃபீலிங் அட் ஆல். ஐம்புலன்களினால் அறியவே இல்லைங்க சீசருக்கு. பேதுரு இவர் சொன்ன உடனே ஏதோ ஒன்று வந்து ஒரு ஆவி வந்து இறங்கலை. கர்த்தர் நல்லவர். சிம்பிளாக தூக்குறான் பாருங்க. எப்பா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. தவித்தாள், இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு. ரைட். இந்த பவர் உனக்குள்ளே இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா?
அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே நல்ல விசுவாசிகள் கூட செத்துட்டு இருக்காங்க. குடும்ப குழப்பத்தில் செத்துட்டு இருக்காங்க. நெருக்கடி, உபத்திரவம், எல்லாவற்றையும் சாகடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நான் அப்படி உங்களுக்கு அதை குறித்து ஒரு வெளிச்சம் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் செய்ததையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, உம்முடைய வார்த்தையை உறுதி செய்து, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் இந்த பிள்ளைகளை அலங்கரித்து வைத்திருக்கிறேன். அதை குறித்த இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.